தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பெய்த கனமழையால் குளத்தின் நடுவே உள்ள மின்கம்பத்தில் பழுது ஏற்பட்டது. குளத்தின் நடுவே இடுப்பளவு தண்ணீரில் நடந்து சென்ற மின் ஊழியர்கள் பழுதை சரி செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. சங்கரன்கோயில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டு தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் சங்கரன்கோயில் பேருந்து நிலையம் மேல்புறம் உள்ள குளத்தின் நடுவே இருந்த உயரமான மின்கம்பத்தில் 11 kV திறன் கொண்ட இன்சுலேட்டர் பழுதானதால் அப்பகுதியில் மின்சாரம் தடைபட்டது. இத்தகவல் அறிந்த சங்கரன்கோயில் நகர் உதவி மின் பொறியாளர் கருப்பசாமி தலைமையிலான மின்சார வாரிய ஊழியர்கள் சாக்கடை கழிவுநீர் கலந்து எப்பவுமே துர்நாற்றம் வீச காணப்படும் குளத்தில் இடுப்பளவு தண்ணீரில் இன்சுலேட்டரை சரி செய்யும் பொருட்களை கொண்டு சென்று உயரமான மின்கம்பத்தில் ஏறி உடனடியாக சரி செய்தனர். அதனால் சங்கரன்கோயில் நகர் பகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு சில மணி நேரங்களிலே மின்சாரம் உடனடியாக வழங்கப்பட்டது. தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் கொட்டும் மழையில் எப்போதும் துர்நாற்றம் வீசி அசுத்தமாக காணப்படும் குளத்தில் இடுப்பளவு தண்ணீரில் உதவி மின் பொறியாளர் தலைமையில் குளத்தின் நடுவே உள்ள உயரமான மின்கம்பத்தில் ஏறி மின் பழுதை சரி செய்த சிறப்பு உதவி ஆய்வாளர் முகவர் பொன் சுப்புராஜ் மற்றும் போர்மன் முனியாண்டி, வயர்மன் முருகன், நாகராஜ், துரை, சுப்பிரமணியன் உள்ளிட்ட அனைத்து ஊழியர்களையும் சங்கரன்கோயில் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். தற்போது நகர்மன்ற தலைவர் கௌசல்யா தலைமையிலும் உதவி மின் பொறியாளர் தலைமையிலான மின்சார வாரியத்திற்கு பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.